Hello students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 7 சயின்ஸ் அதில் டேர்ம் 2ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டடி இன் டீட்டெயில். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோமீட்டர்னா என்ன, அதாவது டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர், கிளினிக்கல் லெபார்டரி தெர்மோமீட்டர், அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற லிக்விட், various units of temperature, how to convert a temperature from thermometer scale to others. So இதெல்லாம் தான் நாம இப்போ இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சும்மா ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. யூ ஷுவர் when it is cold outside and sweat when it is hot outside. அதாவது வெளியில் குளிரும்போது நமக்கு ரொம்ப நடுக்கமாக இருக்கும், அதே போல் ஹாட்டாக இருக்கும்போது நமக்கு வேர்வை வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் நமக்கு மாறும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன்வால்வ். ஸோ அது வந்து நம்மளை இன்டைரக்டாக நம்மளை எஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் டெம்பரேச்சர். ஸோ வாட் இஸ் அ டெம்பரேச்சர்னா த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். வார்ம்னா ஹீட்டாக இருக்கலாம், இல்லை கோல்டுனா கூலாக இருக்கலாம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை தான் நாம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். உங்கள் 2 மார்க்ஸில் கேட்பாங்க, வாட் டு யூ மீன் பை த டேர்ம் டெம்பரேச்சர்னு கேட்டாங்கன்னா, த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் ஆஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். இது வந்து ஜென்ரலாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோர் டீட்டெயில்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் அ பாடி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 2 சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ளே இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு ஆட்டமும் இருக்குல்ல, அதில் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக ஓடுது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுது, அதே இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பீடாக ஓடுது. ஸோ த கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட், இந்த ரைட்டில் இருக்கிறது வந்து ஹேவ் மோர் கைனட்டிக் எனர்ஜி தென் த ஒன் ஆன் த லெஃப்ட். ஸோ அதிக கைனட்டிக் எனர்ஜி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். லோவர் கைனட்டிக் எனர்ஜியில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அதாவது கைனட்டிக் எனர்ஜி ஸ்பீடாக இருந்ததுன்னா அதில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து வேகமாக ஓடும். வேகமாக ஓடுறதுனால டெம்பரேச்சர் இன் டர்ன் த டெம்பரேச்சர் வில் பி வெரி ஹை. அதுவே ஸ்லோ ஓடுச்சுன்னா இன் டர்ன் த டெம்பரேச்சர் வில் பி வெரி லோ. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே படிக்க போகிறோம். நெக்ஸ்ட், டெம்பரேச்சர் யூனிட். ஸோ இப்போ டெம்பரேச்சர்னு பார்த்துட்டோம். இப்போ அதை மெஷர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு யூனிட் தேவை. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட் இதில் பார்க்க போகிறோம். First one is Celsius, second one is Fahrenheit, and third one is Kelvin. First is Celsius. Celsius எப்படி டெனோட் பண்ணலான்னா, மேலே ஒரு 0 சைன் போட்டிருக்காங்களா, அதுதான் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ டிகிரி சி, அதை வந்து டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ 20 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20 போட்டு மேலே ஒரு குட்டி 0 கொடுத்துட்டு கீழே வந்து சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 20 டிகிரி செல்சியஸ்ன்னு நம்ம படிப்போம். ஸோ செல்சியஸை வந்து சென்டிகிரேட்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபாரன்ஹீட். அதே போல் தான் மேலே டிகிரி போட்டு எஃப்னு போடணும். ஸோ 25 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு நம்ம படிப்போம். அடுத்தது கெல்வின். கெல்வின் வந்து சிம்பிளாக கேன்னு மட்டும்தான் டினோட் பண்ணுவோம். 100 கெல்வின், இங்கே டிகிரிலாம் போடக்கூடாது, வெறும் 100 போட்டு பக்கத்தில் கே போட்டுடணும். ஸோ இட் இஸ் ரெட் as 100 கெல்வின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். இது கண்டிப்பாக அவங்களோட 1 வேர்டில் கேட்பாங்க. டெம்பரேச்சரோட SI யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா கெல்வின்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் மெஷரிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னு சொல்லியாச்சு. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வேகமாக ஓடுது, அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் வேகமாக ஓடுது, கைனட்டிக் எனர்ஜி ஸ்பீடாக இருக்குது, ஹையர் டெம்பரேச்சரில் இருக்குது, லோவர் டெம்பரேச்சரில் இருக்குது. இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? மெஷர் பண்ணுறது வந்து எப்படின்னா அதோட கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவோம். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், ஃபாஸ்டராக மூவ் பண்ணுச்சுன்னா டெம்பரேச்சர் வில் பி ஹையர், ஸ்லோவாக மூவ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் வில் பி லோ. பட் ஹவு டு மெஷர்? ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. யூ கேன் யூஸ் அன் இன்டைரக்ட் மெத்தட் டு மெஷர் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீட் அப்ளை பண்ணோன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு இல்லை ஒரு மெட்டீரியலுக்கு ஹீட் அப்ளை பண்ணோன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவே அது வந்து கோல்டாகிடுச்சு, அதாவது அந்த ஹீட் வந்து கம்மியாகிடுச்சுன்னா அது கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து ஒரு தெர்மோமீட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்கள் புக்கில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க, மேலே தெர்மோமீட்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். அதே போல்
அந்த பாட்டிலில் ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணால் அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். அதுவே அது கூல் பண்ணிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிடும், அது கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ thermometer is an instrument that is used to measure the temperature. ஸோ thermometerல பார்த்தீங்கன்னா there are various kinds of thermometer. Some are like glass tubes which are thin and filled with some kind of liquid. நிறைய பேர் தெர்மோமீட்டரை வந்து உங்கள் ஸ்கூல் லேபில் பார்த்துருப்பீங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் போகும்போதே பார்த்துருப்பீங்களே, உங்களோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக டாக்டர் யூஸ் பண்ணுவாங்களே. ஸோ அந்த தெர்மோமீட்டருக்குள்ளே வெள்ளையாக ஒன்று இருக்கும், ஒரு லிக்விட் இருக்கும். அது மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்ல. அந்த லிக்விட் என்ன லிக்விட்? சாதாரண தண்ணி கிடையாது. ஸோ என்ன லிக்விட் பார்த்தீங்கன்னா மெர்க்யூரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக மெர்க்யூரி இல்லை ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்போவுமே தே ஆர் ரிமெயின் இன் லிக்விட் ஃபார்ம். ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தால் கூட ஒரு பெரிய சேஞ்ச் இன் வால்யூம் நடக்கும். ஸோ அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபீவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நார்மல் டெம்பரேச்சர் விட ஒரு 1 or 2 டெம்பரேச்சர் ஹையராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கூட நோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லிக்விட் either a mercury or alcohol is used. So this is the example activity I told you. ஒரு கிளாஸ் பாட்டில், ஒரு தெர்மோமீட்டர், அதை வந்து ஹீட் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகுமா, கான்ட்ராக்ட் ஆகுமா, அதுக்கேற்ற மாதிரி அதில் டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் 2 டைப் ஆஃப் லிக்விட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று மெர்க்யூரி, இன்னொன்று வந்து ஆல்கஹால். மெர்க்யூரி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எதனால் அது வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் இஸ் யூனிஃபார்ம். ஃபார் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இட் எக்ஸ்பேண்ட்ஸ் பை ஈக்குவல் லென்த். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு ஃபீவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கிற லிக்விட் வந்து ஈக்குவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான டெம்பரேச்சரை நோட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், ஒப்பேக் அண்ட் ஷைனிங். உங்களால் பார்க்க முடியுது, அதுக்கப்புறம் அது ஷைனிங் மெட்டீரியலில் இருக்குது. தேர்ட் ஒன், இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த கிளாஸ் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப். மெர்க்யூரி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்கள் கையில் ஒட்டாது. அது சும்மா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கூட பாதியாக உடையுமே தவிர இட் வில் நாட் ஸ்டிக் டு யுவர் ஃபிங்கர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் a very good conductor of heat. Final one, it has a high boiling point. Boiling point வந்து 357 degrees Celsius and a low freezing point of -39 degrees Celsius. அதனால் ஒரு wide range of temperature difference, ஒரு குட்டி minor change in temperature கூட இந்த மெர்க்யூரியால் நோட் பண்ண முடியும். அடுத்தது ஆல்கஹால். ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா the freezing point of alcohol is less than -100 degrees Celsius. ஸோ ரொம்ப லோ டெம்பரேச்சர் கூட அதால் மெஷர் பண்ண முடியும். Its expansion per degree Celsius rise in temperature is very large. ஸோ எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைனர் டெம்பரேச்சர்னால கூட அதோட டிகிரி எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் டெம்பரேச்சர் வேரிடு டெம்பரேச்சருக்கு அதை யூஸ் பண்ணலாம். It can be colored brightly and hence it's easily visible. Okay, different kinds of color can be given. So very very important. மெர்க்யூரியோட ப்ராப்பர்ட்டிஸும் ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டிஸும் கண்டிப்பாக உங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸையும் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுத்தையும் படிக்கணும். நெக்ஸ்ட், தெர்மோமீட்டரோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். There are different types of thermometer for measuring the temperature of different things like air, our bodies, food and many other things. இதில் முக்கியமாக 2 தெர்மோமீட்டர் பற்றி படிக்க போகிறோம். ஒன்று கிளினிக்கல் தெர்மோமீட்டர், இன்னொன்று வந்து லெபார்ட்ரி தெர்மோமீட்டர். கிளினிக்கல் பேசிக்காக சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறது கிளினிக்கல் தெர்மோமீட்டர். லெபார்ட்ரி அப்படின்னா லேபில் யூஸ் பண்ணுவாங்க. கிளினிக்கல் அப்படின்னா என்னென்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். லெபார்ட்ரி த டெம்பரேச்சர் அரவுண்ட் த சரௌண்டிங்ஸ் இதெல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு லேபில் யூஸ் பண்ணுவோம். ஸோ டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர். தீஸ் தெர்மோமீட்டர் ஆர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் அ ஹியூமன் பாடி அட் ஹோம்ஸ், கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் ஒரு கிங்க் இருக்கும். கிங்க்னா இங்கே பாருங்கள், I'll show you how it is. ஹியர் இங்கே வந்து கீழே பாருங்கள், டுவர்ட்ஸ் த கீழே ரைட்டில் கீழே இருக்குல்ல பாட்டமில், அதுதான் கிங்க். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்க மெர்க்யூரி பேஷண்ட்டோட வாய்க்குள்ளே வச்சுட்டு வெளியில் எடுக்கிறாங்களே, அதுக்குள்ளே இருக்க மெர்க்யூரி வெளியில் கொட்டிடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு கிங்க், ஒரு கேப் மாதிரி போட்டு அதை ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் டெம்பரேச்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லையும் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செல்சியஸில் இருக்கும், இன்னொன்று வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் இருக்கும். ஃபாரன்ஹீட் தான் ரொம்பவே சென்சிட்டிவ். அதனால் வந்துட்டு ஒரு பாடியில் வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு ஃபாரன்ஹீட் ஸ்கேலை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிளினிக்கல் டெம்பரேச்சரில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செல்சியஸ், ஒன்று ஃபாரன்ஹீட். செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் மினிமம்லேருந்து இருக்கும்.
to maximum of 42 degrees Celsius. அதே போல் ஃபாரன்ஹீட் பார்த்தீங்கன்னா 94 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து maximum 108 degree Fahrenheit. This is very important. Clinical temperature, அதாவது clinical thermometerல என்ன different types of temperatureன்னு கேட்பாங்க. ரெண்டு மார்க்கிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செல்சியஸ் இருக்குது, இன்னொன்று ஃபாரன்ஹீட் இருக்குது. செல்சியஸில் மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோன்னு எழுதணும், அதே போல் ஃபாரன்ஹீட்டில் மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு எழுதணும். திஸ் will be again asked in your one word. Precautions. என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணணும், அதாவது ஒரு கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் வித் ஆன்டிசெப்டிக்ஸ். அதாவது நமக்குள்ளே வாய்க்குள்ளே போடுவாங்களே அதே எடுத்து திரும்பி அதை ஆட்டிட்டு இன்னொரு பேஷண்ட் வாய்க்குள்ளே போடக்கூடாது. ஓகே, ஸோ அதை வந்து நல்லா ஆன்டிசெப்டிக் போட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பேஷண்ட்க்கு போடணும். அதே போல் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு பேஷண்ட் வாய்க்குள்ளே போடும்போது நல்லா ஜர்க் பண்ணிவிட்டு, ஜர்க்னால் நல்லா ஆட்டிட்டு தான் உள்ளே போடுவாங்க. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்யூரி லெவல் மேலே இருந்துச்சுன்னா அதோட லெவலை கீழே கொண்டு வரதுக்காக, பாட்டம் லெவல் கொண்டு வரதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், பிஃபோர் யூஸ் த மெர்க்யூரி லெவல் ஷுட் பி பிலோ 35 டிகிரி செல்சியஸ் ஆர் 94 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ ஜர்க் பண்ணிட்ட பிறகு அந்த டெம்பரேச்சர் பார்ப்பாங்க, 35 டிகிரி செல்சியஸோ இல்லை 94 டிகிரி ஃபாரன்ஹீட் கீழே இருக்கணும். அப்புறம் தான் வாய்க்குள்ளே வைக்கணும். ஸோ பல்ப் இருக்குல்ல, அந்த பல்ப் கிட்ட பிடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டாக லைன் ஆஃப் சைட் நம்ம கண்ணுக்கு எட்டுற மாதிரி பார்த்து நம்ம கரெக்டாக ரீடிங் எடுக்கணும். அதே போல் இந்த தெர்மோமீட்டரை யூ ஷுட் ஹேண்டில் வித் கேர். கீழே போட்டால் உடஞ்சிரும். இதே போல் இந்த தெர்மோமீட்டரை வந்து ஹாட் ஃப்ளேம், ஹாட் சன், வெயிலெலாம் நம்ம காமிக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் யோர் கிளினிக்கல் தெர்மோமீட்டர். அடுத்தது லெபார்டரி தெர்மோமீட்டர். லெபார்டரி தெர்மோமீட்டர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மெஷர்மெண்ட் த டெம்பரேச்சர் இன் ஸ்கூல் அண்ட் அதர் லெபார்டரிஸ் ஃபார் சயின்டிஃபிக் ரெக்கார்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சர், அதாவது கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் மினிமம் டு மேக்ஸிமம் பார்த்தோம்ல, அதை விட ஹையராக இருக்கிற டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த லெபார்டரி தெர்மோமீட்டர். ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெம்மும் அந்த பல்பும் கிளினிக்கல் தெர்மோமீட்டரை விட பெருசாக இருக்கும். அதே போல் அந்த கிங்க் இருக்குல்ல, அந்த கிங்கிங் இதில் இருக்காது. ஸோ செல்சியஸ் ரீடிங் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -10 டிகிரி to 110 degree Celsius. ஸோ ரொம்ப வேரிட் டெம்பரேச்சர், பெரிய டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம லெபார்டரி டெம்பரேச்சர் தான், தெர்மோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே போல் அங்கே கிளினிக்கலில் யூஸ் பண்ண மாதிரி இங்கே லெபார்டரி தெர்மோமீட்டரில் ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பார்த்திங்கன்னா, do not tilt, அதாவது இங்கே ஆட்ட வேண்டாம், திருப்ப வேண்டாம். while measuring the temperature, place it upright, ஒரே பொசிஷனில் வைங்க. Note the reading only when the bulb has been surrounded by the substances from all sides. This is very very important. இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் இருக்க டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேபில் இருக்க டெம்பரேச்சர்னா அந்த தெர்மோமீட்டரை அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளேருந்து எடுக்காமல் நம்ம அதோட ரீடிங் கண்டுபிடிக்கணும். அதுவே கிளினிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்க்குள்ளே வச்சுட்டு வாய்க்குள்ளேயே அந்த ரீடிங் பார்க்கக்கூடாது, வாயிலேருந்து எடுத்துட்டு தான் ரீடிங் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ். கிளினிக்கலில் அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு தான் ரீடிங் பார்க்கணும், லெபார்டரியில் அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே வச்சே தான் ரீடிங் பார்க்கணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இன் ஆவரேஜ் த ஹியூமன் இன்டர்னல் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ், அதாவது நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா செல்சியஸில் பார்த்தீங்கன்னா அது 37, அதுவே ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 98.6. பட் இதே டெம்பரேச்சர் எல்லா ஹியூமனுக்கும் இருக்காது, இட் மே வேரி, 1 or 2 மே வேரி. So few activities are given, you can just try that out or just take a look at it. Okay, so difference between clinical and laboratory thermometer. So first difference பார்த்தீங்கன்னா அதோட scale variation. செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டும் இருக்குது. செல்சியஸ் வந்து மினிமம் 35 to 42 டிகிரி, ஃபாரன்ஹீட் வந்து 94 to 108. அதே லெபார்டரியில் பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ் to 110 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அடுத்தது கிளினிக்கலில் ஒரு கிங்க் இருக்கும், ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெர்க்யூரி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு கிங்க்கும் இருக்காது. ஸோ மெர்க்யூரி லெவல் தானாக கீழே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் என்ன பண்ணுவாங்க, அந்த தெர்மோமீட்டரை வெளியில் எடுத்து தான் டெம்பரேச்சரை பார்ப்பாங்க. அதாவது உங்கள் வாய்க்குள்ளே வச்சுருந்தாலும் இல்லை ஆம்பெட்டில் வச்சுருந்தாலும் வெளியில் எடுத்து தான் டெம்பரேச்சர் நோட் பண்ணுவாங்க. அதுவே லெபார்டரியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே இருந்ததுன்னா அதை வெளியில் எடுக்காமல் தான் அந்த ரீடிங்கை நோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிளினிக்கலில் வந்து மெர்க்யூரி லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணணும், கீழே கொண்டு வரதுக்கு ஒரு ஜர்க் லைட்டாக ஆட்டுவாங்க.
பட் இதில் அந்த மாதிரி எந்த ஜர்க்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டேக்கிங் த பாடி டெம்பரேச்சர். இது வந்து யூஸ் ஃபார் மெஷரிங் த டெம்பரேச்சர் இன் அ லெபார்டரி. நெக்ஸ்ட் இஸ் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இந்த இப்போ 2 தெர்மோமீட்டர் பார்த்தோம்ல, கிளினிக்கல், லெபார்டரி. ஸோ அதிலெல்லாம் மர்க்யூரி, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிக்விட் வந்து ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னா கீழே உடஞ்சிடுச்சு அந்த தெர்மோமீட்டர்னால் அதுக்குள்ளே இருக்கிற லிக்விடை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். டாக்ஸிக்னா வெரி பாய்ஸ்னஸ். ஸோ அதனால் இப்போ எப்படின்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் போனால். ஸோ டிஜிட்டல்னால் இங்கே பாருங்கள், ஆன் த ஸ்க்ரீன் யூ see right, those are the digital thermometer. ஸோ ஈஸியாக அது வந்துட்டு சென்சர் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து உங்கள் ஆம்பெட்லேயோ வாய்க்குள்ளேயோ வச்சா ஆட்டோமேட்டிக்காக அதில் இந்த டெம்பரேச்சர் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ the parts are given. First one is the tip, அதுக்கப்புறம் இது வந்து ப்ரோபு, ஃபைனலாக வந்து டிஸ்பிளே. ஓகே, இங்கே வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் வாய்க்குள்ளே வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் வந்துட்டு இருக்கும். ஃபைனலாக ஒரு பீப் வந்துடும். ஓகே, நவ் இட் இஸ் ரெடி டு டேக் த டெம்பரேச்சர். ஸோ வெளியில் எடுத்துகிட்டு டிஸ்பிளேயில் என்ன டெம்பரேச்சர்னு பார்த்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் டிஜிட்டல் ஒன். காஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. Alex wanted to measure the temperature of hot milk using the clinical thermometer. His teacher stopped him from doing so. We are advised not to use a clinical thermometer for measuring the temperature of any other objects than human body. This is very important. இது உங்கள் புக் பேக் கொஸ்டினில் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது கிளினிக்கல் தெர்மோமீட்டரை வந்து ஹியூமன் பாடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஹாட்டான சப்ஸ்டன்ஸ், இப்போ தண்ணி உங்கள் அம்மா சுட வைக்கிறாங்கன்னா அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னா எஸ் ஆர் நோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் நோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஆர் டிசைன் இன் சச் அ வே, ஸோ அந்த லெவல் ஆஃப் டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுவே ஹாட் மில்க், ஹாட் வாட்டர்னால் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி கிளினிக்கல் தெர்மோமீட்டர் எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே விட்டிங்கன்னா இட் மைட் பிரேக். ஏன்னா எக்ஸஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அங்கே வருது. அந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து தாங்குற அளவுக்கு தோஸ் தெர்மோமீட்டர் ஆர் நாட் டிசைன். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்கள் புக்கில். ஹியூமன் பாடியை தவிர வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணலாமா? ஸோ ஆன்சர் இஸ் நோ. do you know ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். The maximum minimum temperature of the previous day reported in a weather reports are measured by the thermometer called maximum minimum thermometer. weather reportலாம் எந்த தெர்மோமீட்டரில் மெஷர் பண்ணுறாங்கன்னா அது பேர் மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தது தான். செல்சியஸ் ஸ்கேல் இருக்குது, ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்குது. ஸோ இந்த செல்சியஸ் ஸ்கேலை வந்து யார் வந்து யார் வந்து இந்த டேர்மை காயின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ஸ் செல்சியஸ் இன் 1742. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை சென்டிகிரேடுன்னு தான் சொல்லுவாங்களாம். சென்டிகிரேட் அந்த வார்த்தையை பிரிங்க, ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். சென்டியம் அண்ட் கிரேடஸ். சென்டியம் அப்படின்னா 100, கிரேடஸ் அப்படின்னா ஸ்டெப்ஸ். ஸோ 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னன்னு கேட்பாங்க. இன் செல்சியஸ் ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன் செல்சியஸ் ஸ்கேல் கேட்டாங்கன்னா இட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ செல்சியஸ்ன்றதுக்கு முன்னாடி அதை சென்டிகிரேடுன்னு தான் சொன்னாங்க. ஸோ இந்த செல்சியஸ்ன்றதை காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் எஸ்ட்ரானமர் ஆண்டர்ஸ் செல்சியஸ் in 1742. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஃபாரன்ஹீட் அப்படின்றத வந்து காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஃபிசிக்ஸ் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். Freezing point of water is taken as 32 degree Fahrenheit and boiling point of water is taken as 212 degree Fahrenheit. ரொம்ப இம்பார்ட்டண்ட். செல்சியஸ் ஸ்கேலில் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன, அதே போல் ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பேஸ்ட் ஆன் திஸ் there will be sums that are given. Next one is Kelvin scale. Kelvin scale is termed after Lord Kelvin. It is the SI unit of measuring temperature and it can be written as K and is known as the absolute scale and it starts from absolute zero temperature. Okay, fine. This is a very important diagram. இங்கே பாருங்க. ஸோ 3 different types of scale கொடுத்துருக்காங்க. first oneல பாருங்க freezing point of water in Fahrenheitல பார்த்தீங்கன்னா 32 degree, செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 0 degree Celsius, கெல்வினில் 273.15. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதே போல் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்
ஃபாரன்ஹீட்டில் 212, செல்சியஸில் 100 டிகிரி, அதுவே கெல்வினில் 373. எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த லெசனில் இதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் சம்ஸ் வில் பி கம்மிங் வித் பேஸ்ட் ஆன் திஸ். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். This is very important again. F minus 32 by 9 equal to C by 5. இது ஒரு relation. இன்னொன்று வந்து Kelvin equal to 273.15 plus C. ஸோ இந்த ரெண்டு ரிலேஷனை படிச்சிங்கன்னா எந்த சம் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, பேஸ்ட் ஆன் த டயக்ராம் above இங்கே பாருங்கள், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஸ்கேல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரீசிங் பாயிண்ட், அதுக்கு போல் mean temperature of the human body. செல்சியஸில் வந்து நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37, ஃபாரன்ஹீட்டில் 98.6 அண்ட் கெல்வினில் 310. அதே போல் ரூம் ஆவரேஜ் டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஹீட் அண்ட் டெம்பரேச்சரில் முக்கியமான வந்து யாருன்னா லார்ட் கெல்வின், ஆண்டர்ஸ் செல்சியஸ். கெல்வின் வந்து கெல்வின் ஸ்கேல், ஆண்டர்ஸ் செல்சியஸ் யார் செல்சியஸ் ஸ்கேல், கேப்ரியல் ஃபாரன்ஹீட் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல், அதுக்கப்புறம் ரேங்கின் வந்து இங்கே படிப்பீங்க இனிமே தான். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கடைசியாக ஒரு விஷயம் இங்கே படிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக ரேங்கி ஸ்கேலுன்னு ஒன்று கொடுத்துருந்தாராம். ஸோ திஸ் இஸ் நேம் ஆஃப்டர் தி கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி engineer and physicist Rankine, who proposed it in 1859. It is an absolute temperature scale and has the property of having 1 degree Rankine change to that of 1 degree Fahrenheit change. So R equal to F plus 459.67. So இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த Rankine scale அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு தேவையானது 3 இம்பார்ட்டன்ட் ஸ்கேல், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Final topic, numerical problems. Question number 1. How much will the temperature of 68 degree Fahrenheit be in Celsius and Kelvin? So 68 degree Fahrenheit வந்து கெல்வின்லையும் செல்சியஸ்லையும் நம்ம எழுதணும். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா F equal to 68 degree Fahrenheit. செல்சியஸ் தெரியாது, கொஸ்டின் மார்க். கெல்வின் தெரியாது, கொஸ்டின் மார்க். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன் நம்ம ஏற்கனவே படிக்க சொன்னதில் F minus 32 by 9 equal to C by 5. ஓகே, ஸோ F இருக்க இடத்துல 68 minus 32 by 9 equal to C by 5. 68 minus 32 எவ்வளோ 36. ஸோ 36 by 9 equal to C by 5ன்னு அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும். ஸோ 36 by 9 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 into 36 equal to C into 9ன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா செல்சியஸ் ஈக்குவல் டு 20 degree செல்சியஸ்ன்னு ஃபஸ்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ C ஈக்குவல் டு 20 degree செல்சியஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, கெல்வின் கண்டுபிடிக்கணும். கெல்வின்க்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், C + 273.15. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ நம்ம படித்த ரெண்டே ரிலேஷன்ஷிப் தான். அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இதிலே போட்டு சால்வ் பண்ணிக்கணும். F கொடுத்தாங்கன்னா F போடுங்க, C கொடுத்தாங்கன்னா Cயை போடுங்க. Final question, at what temperature will its value be the same in Celsius and Fahrenheit? எந்த டெம்பரேச்சரில் வந்து செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சேமாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், F minus 32 by 9 equal to C by 5. உங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்பும் சியும் ஒரு டெம்பரேச்சரில் சேமாக இருக்கான். அதனால் F இருக்க இடத்துல C இருக்க இடத்துல F, ஏதாவது ஒரு மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம F இருக்க இடத்துல C போட்டுக்கலாம். ஓகே, ஸோ F இருக்க இடத்துல C போட்டால் C minus 32 by 9 equal to C by 5ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 இந்த சைட் போயிடும், 9 இந்த சைட் வந்துடும். So 5C minus 32 into 5 is 160 equal to 9C. So C எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வாங்க, நம்பர் எல்லாம் இன்னொரு சைடு எடுத்துட்டு வாங்க. So 4C equal to, அதாவது 9C minus 5C வந்து 4C. 4C equal to minus 160. So C equal to minus 40. So Cயும் Fவும் ஒன்று. ஸோ எப்போ வந்து செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சேம் டெம்பரேச்சரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -40. ஓகே, ஃபைனலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறது, ஃபாரன்ஹீட்டை கெல்வினாக மாற்றுறது. ஸோ இதெல்லாமே அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் வச்சு நீங்களே பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் ரிகார்டிங் யோர் லெசன். அண்ட் ஃபைனலி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இஸ் கிவன். வாட் இஸ் அ டெம்பரேச்சர், ஏற்கனவே சொன்னது தான், த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். அடுத்தது வந்து 3 யூனிட்ஸ் இருக்குது. முக்கியமான யூனிட் வந்து செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். SI unit of temperature is Kelvin.
ஸோ ஒரு தெர்மோமீட்டரில் லிக்விட் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா it expands and when it gets cooled it contracts. It is used to measure the temperature. Relationship between the Fahrenheit scale and the Celsius scale இங்கே கொடுத்துருக்காங்க. So that's all regarding this lesson. If you have any doubts, post your queries below. Thank you, students.